ஜானகி நான் சொன்ன போய் அத்தனை உனக்காக. நீ மட்டும் என்ன கல்யாணத்துக்கு முன்னாடி விரும்பலன்னு சொல்லி சத்தியமா நான் உங்க இடத்துல தாலி கட்டி இருக்க மாட்டேன். இந்த பாரு ஜானகி, உன் காசு பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கல. இப்ப சொல்லு, நான் பணக்காரன் நினைச்சு என் பணத்துக்காக தான் நீ என் மேல ஆசைப்பட்டிய? எனக்கு காரு பங்களா இருக்குன்னு நினைச்சுதான் எனக்கு கழுத்த நீங்க சொல்லு ஜானகி. இதெல்லாம் எதிர்பார்த்து ஏமாந்துட்டுமே நீ நினைச்சினா நீ என்ன தண்டனை கொடுத்தாலும் நான் எதுக்கு தயாரா இருக்கேன். ஜானகி அழாத. நாளைக்கு உங்க அப்பாவும் தங்கச்சியும் பார்த்து உண்மையெல்லாம் சொல்லிடுறேன். என்ன அம்பலவாணன், என் பையனுக்கு பொண்ணு பார்க்க சொல்லி 10 நாள் ஆச்சு, இது வரைக்கும் எந்த தகவலும் இல்லையே. என்ன அவசரப்படுறீங்க? கல்யாணங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் இல்லையா? அதை ஒரே நாள் அறுவடை பண்ணணும்னு நினைச்சா முடியுமா? இந்தாங்க இந்த போட்டோஸ் எல்லாம் பாருங்க, எந்த பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க, முடிச்சிடுறேன். என்ன அம்பலவாணன், பொண்ணு போட்டோ கேட்டா பையனு பொண்ணு சேர்ந்து இருக்கிற போட்டோ காட்டுறீங்க? என்ன சொல்றீங்க? பாருங்க. இந்த போட்டோ எங்க இப்படி வந்தது? வாங்க. என்னமோ புதுசா வர்ற மாதிரி தயங்குறீங்க. ஏற்கனவே வந்த இடம் தானே. ஜானகி, மைத்ரி கிட்ட பக்குவமா எல்லா உண்மையும் நீயே சொல்லிட. எனக்கு என்னமோ பயமா இருக்கு. இத்தனை நாள எங்கிட்ட எப்படி பட்டு பட்டுன்னு பொய் சொன்னீங்க. இப்போ ஒரு உண்மை சொல்றதுக்கு தயங்குறீங்கல்ல? பொய் சொல்லியே பழகிட்டீங்கல்ல, அதான். குத்தி காட்டுற பத்தியா கள்ளி கிருக்குடா. போதும் வாங்க. மைதிலி, அழாதம்மா. தப்பு உண்மையில இல்ல. இப்ப ஒண்ணும் குடிமொழிக்கு போகல. நடந்ததெல்லாம் கெட்ட கனவு நினைச்சு மறந்து மறக்கிறதா முடியாதுக்கா. கஷ்டம்தான், முடியாதுதான். நீ ஆசைப்பட்டவர் ஓடிட்டாருன்னு உனக்கு நல்லா தெரியும். ஆனா ஓடினவர் திரும்ப மாட்டாரு, திரும்பவும் முடியாது. அக்கா, அவர் மட்டும் திரும்பி வரலன்னா நீ உன் தங்கச்சி உயிரோட பார்க்கவே முடியாதுக்கா. என்ன நீ திரும்ப திரும்ப அதே பேசிட்ட? என்ன மிஞ்சி மிஞ்சி போனா 10 நாள் பழக்கம் இருக்கும், அவ்வளவுதானே. இதெல்லாம் ரயில் சேகமா நினைச்சு மறந்துரு. உனக்கு நானே நல்ல மாப்பிளைய பார்த்து கட்டி வைக்கிறேன். இது பாரு. ஐயோ அக்கா, 10 நாள் பழக்கத்துல அவரு என்ன 10 மாசம் சுமக்க வச்சுட்டாரு. ஆமாக்கா, அவர் என்ன கெடுத்துட்டாரு. என்ன சொல்ற? ஆமா மாமா, உங்க தம்பி என்ன தப்பா நடந்து போச்சு மாமா. நீங்க தான் மாமா எப்படியாவது அவரை தேடி கண்டுபிடிக்கணும். ப்ளீஸ். என்னமா சொல்ற? ப்ளீஸ் மாமா. ஜானகி, மைதிலி, நான் உன் அக்கா சொல்றேன். உன்னை ஏமாத்திட்டு அவர் அப்படியெல்லாம் போக முடியாது. அவர் நிச்சயம் திரும்பி வருவாரு. வர வைக்கிறேன். ஜானகி, 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 உன் மேல சத்தியமா சொல்றேன், நான் எந்த தப்பும் பண்ணல. அப்போ மைதிலி போய் சொல்றாளா? எனக்கு தெரியல. என்ன தெரியல? இந்த பாரு, என்ன தப்பு நடந்துச்சு சத்தியமா எனக்கு தெரியல. நிறுத்துங்க. இனிமேல உங்க போய் என்னால சகிச்சுக்க முடியாது. என் மூஞ்சில நீ முழிக்காதீங்க. ஜானகி, இங்க இருந்து போங்க. கொடுங்க ஜானகி. போறேன் ஜானகி. நிச்சயம் உனக்கு உண்மை தெரியும். அப்ப நீ வருத்தப்படு. என்னப்பா வேறு எங்க கிளம்பிட்ட? உண்மை தெரிஞ்சாகணுமா? உன்னை குத்துனா குத்துற அளவுக்கு நான் என்ன பார்த்த பண்ண? நீ என்ன பண்ணல? உனக்காக பொய்ய சொல்லி என்ன எங்க கொண்டு வந்து நிறுத்தி தெரியுமா? எங்க கொண்டு வந்து நிறுத்திருக்கு? நடுத்தரல. யோ, மைத்திலியை யாரோ கெடுத்தானா? ஜானகிய மோத்திலே முழிக்க மாட்டேங்கிறா, நான் தான் கெடுத்தேங்கிறா. நீ ஏன் அவளை கெடுக்கலன்னு சொல்ற? விட்டுப்பா. கெடுக்கலன்னு சொல்றதுக்கு பதிலா கெடுத்தவன் யாரோ அவனை கொண்டு வந்து அவன் முன்னாடி நிறுத்து. யாருன்னு தெரியும் கொண்டு போய் நிறுத்துறதுக்கு? ஒருவேளை இவனா இருக்குமா? ஏய், இது அந்த சிங்கப்பூர் தான். யோ, பையன் ரெடி ஆயிட்டு இருக்காயா? இன்னும் 10 நிமிஷத்துல கிளம்புவான். நீங்க ரெடியா? நாங்கெல்லாம் டாக்ஸியோட ரெடியா தான் இருக்கிறோம். ஆமாயா, நான் சொன்னேன் அன்னைக்கு சொன்ன அதே இடம் தான். ஆமா. மார்னிங் சார். பையன் கிளம்பிட்டாயா? ஆமா, வச்சிடறேன்.
பையன் எங்கயா? பையனா? இப்பதான் தூக்கிட்டு போனீங்க. நாங்க எங்கேயா தூக்கிட்டு போனோம்? அப்ப அது நீங்க இல்லையா? இந்த பொண்ணு நான் லவ் பண்றேன் சார். அப்ப உன்ன லவ் பண்றாளா? தெரியாது சார். ஏய், அப்ப எப்படி இந்த போட்டோ? சொல்றேன். என் ஃப்ரெண்டு சொன்ன தப்பான வழியை கேட்டு அவளை நான் கெடுத்துட்டேன். நான் பண்ண தப்பு தான் சார். நீங்க என்ன தண்டனை கொடுத்தாலும் ஓகே. இதுக்கெல்லாம் வேற என்ன தண்டனை? கல்யாணம் தான். அதுக்கு எங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரே. ஏய், இவ்வளவு பண்ணதுக்கு அப்புறம் உங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரா? நான் என்ன ஊட்டிய ட்ராட்ல ஏர் வண்டியில நான் உங்க அப்பா கிட்ட பேசுறேன். ஏறுப்பா, மத்ததெல்லாம் ஏறு. நாங்க பாத்துக்கிறோம். நாங்க எதுக்கு இருக்கோம்? ஐயோ சார், அவனை கடத்திட்டு போறாங்க சார். ஆமாம்மா, கடத்திட்டு போறாங்க போல இருக்க. போப்பா.
ரொம்ப தேங்க்ஸ் சார். வா சார். எல்லார்கிட்டயும் விஷயத்த சொல்லியாச்சு. சாரி மைதிலி. சாரி டாடி. இட்ஸ் ஆல் ரைட். தம்பி, என் பையன் இன்னைக்கு தான் முதல் முறையா மரியாதையா சாரி டாடின்னு சொல்லியிருக்கிறான். அவனை ரொம்ப மாத்திட்டேன். தேங்க்ஸ் தம்பி. எனக்கு என்ன மன்னிச்சிடுங்க. நான் உங்களை புரிஞ்சுக்காம என்னென்னவோ பேசிட்டேன். ச்சே, ச்சே. என்ன ஜானகி, அது எல்லாமே இங்கே வா, முகூர்த்தத்துக்கு நேரம் வச்சுப்பா. கல்யாணம் இங்கேயா? அத சாமி ரூம்ல வச்சுக்கலாம். மாமா இங்க. மாமா பிரச்சனை இன்னும் இருக்கு, உள்ள வா. சரி சரி வா. போவலியே என்ன ஏமாத்தி எனக்கு மாப்பிள்ளை ஆயிட்டா உன்னை சும்மா விட்டுருவனா? போலீஸ் போன் பண்ணி உன்னை உள்ள தேடுவேன். அப்பா சும்மா இருப்பியா? கோடீஸ்வரன் சம்பந்தி விட்டு வாசப்படியில உனக்கு என்னடா வேலை? பஸ் ஸ்டாண்ட்ல கூலிக்கார பய, மூட்டை தூக்குற பய, போடா வெளியே. சார், நியாயமா பார்த்தா பொய் சொன்னது நானு. இவர் உங்களை ஏமாத்தின, இவரை வச்சு நான் தான் உங்களை ஏமாத்தினேன். அதனால நான் தான் ஜெயிலுக்கு போகணும். உன்னை விட்டுட்டு பேசுறேன்னு நினைச்சியா? ரெண்டு பேரையும் சேர்த்து உள்ள தள்ளுறேன். ஏண்டா பணக்காரன் சொல்லியா என்ன ஏமாத்துன? அப்பா, நீங்க வேணா இவர் பணக்காரர் நம்பி ஏமாந்துருக்கலாம். நான் ஏமாறல. நான் இவரை கிராமத்துல பார்த்தப்பவே முடிவு பண்ணிட்டேன், இவர்தான் என் புருஷன்னு. ஒருவேளை அப்பவே இவர் பஸ் ஸ்டாண்ட்ல கூலி தூக்குறவர்னு தெரிஞ்சிருந்தா கூட சத்தியமா உங்களால எங்க கல்யாணத்தை தடுத்து நிறுத்திருக்க முடியாது. ஜானகி, உங்க அப்பா சொல்றது சரிதான். மாப்பிள்ளைய ஜமீன்தாரையும் மிராஸ்தாரையும் எதிர்பார்த்தவங்கள நான் ஏமாத்தினது வாஸ்தவம் தான். என்ன மன்னிச்சிருங்க. அதுக்கு பரிகாரமா ஒரு சிங்கப்பூர் மாப்பிள்ளைய உங்க பொண்ணு மைதிலிக்கு தந்துட்டு போறேங்கிற திருப்தியோட போறேன். வரேன் மாமா. வரேன் சார். எனக்கு நீங்களே போறேன்னு சொன்னதுக்கு அப்புறம் எனக்கு இங்க என்ன வேலை? நானும் உங்க கூட வரேன். வரேன்பா. ஜானகி, நில்லுக்கா. அப்பா, நானும் அக்காவும் இது நாள் வரைக்கும் கிராமத்துல ஒன்னா இருந்தோம், ஒன்னா வளர்ந்தோம். உங்க சொத்து சொகத்தை ஒன்னா அனுபவிச்சோம். இப்போ அக்கா மட்டும் வெளியில போய் கஷ்டப்படணும், நான் மட்டும் இந்த கார் பங்களால அனுபவிக்கணுமா? எனக்கு தேவையில்லை. நானும் போறேன். வாக்கா போலாம். மைதிலி. மைதிலி, யோ என்ன இது? கல்யாணத்துக்கு முன்னால எங்களை பிரிக்க பாக்குறியா? உனக்கு வேண்டியது பணக்கார சம்பந்தி. எங்க அப்பா இருக்காரு, கட்டி பிடிச்ச அழு. நானும் போறேன். மைதிலி வா. நில்லு மகனே. இந்தயா, அதுல பீரோ சாவி இருக்குது, லாக்கர் சாவி இருக்குது. எல்லா பணத்தையும் நீயே அனுபவி. எனக்கு எதுவுமே வேணாம். என் மகனை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது. வரேன். வா மகனே. யோ சம்பந்தி. சார், என்ன உபதேசமா? ஜாஸ்தி இல்ல, கொஞ்சம் தான். பணம் நடிச்சுக்கிட்டீங்களே, பணத்தை விட புருஷன் தான் முக்கியம்னு உங்க மூத்த பொண்ணு சொன்னா. அக்கா தான் முக்கியம்னு உங்க ரெண்டாவது பொண்ணு சொன்னா. பொண்டாட்டி தான் முக்கியம்னு உங்க மாப்பிள்ளை சொன்னாரு. தம் புள்ளதான் முக்கியம்னு உங்க சம்பந்தி சொன்னாரு. இப்போ உங்க பணம் என்னாச்சு? வாழ்க்கையில கடைசி வரைக்கும் வரப்போறது உறவு ஒண்ணுதான். உங்க உறவெல்லாமே போயாச்சு. அப்புறம் நான் என்ன பண்ண போறேன்? வரட்டுமே. மாப்ள, 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 நில்லுங்க நில்லுங்க நில்லுங்க. மாப்ள, என்னையா? ஆமா நீங்க தான் என் மாப்ள. வயசான காலத்துல என்ன தனியா விட்டுட்டு எல்லாரும் ஒட்டு மொத்தமா போறேன்னு ரயில் விட்டா என்ன ஆவறது? எனக்கு சொத்து வேணா, ஒண்ணு வேணா, நீங்க தான் வேணும் மாப்ள. அப்பா, என்ன சார் இது? என்ன சார் கெட்ட வார்த்தை மாதிரி சொல்றீங்க? அன்பா மாமான்னு சொல்லுங்க. முதலாளி, முதலாளி, ஐயோ முதலாளி, நம்ம மோசம் போயிட்டோம் முதலாளி, மோசம் போயிட்டோம். என்னடா சொல்ற? இதோ இங்க நிக்கிறாரு, இவர் உண்மையிலேயே சிங்கப்பூர்காரர் இல்ல, பஸ் ஸ்டாண்ட்ல மூட்டை தூக்குற கூலிக்காரன் முதலாளி. எல்லா உண்மையும் விசாரிச்சு தெரிஞ்சுட்டு வந்துட்டேன் முதலாளி. டேய், எனக்கு கோபம் வந்தது. அருவாளால வெட்டிடுவீங்க. அபஜம் கூடாமா? உன்னை உண்மையிலே வெட்டடா. ஐயோ முதலாளி, என்ன விட்டு முதலாளி.